அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்துஹு. வெல்கம் டு லேர்ன் இஸ்லாம் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத் பரிந்துரை கிடைக்க கஷ்டங்கள் தீர ஓதக்கூடிய ஒரு சிறப்பான குர்ஆன் ஆயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லக்கது ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனின்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் மோமினீன ரவுஃபுன் ரஹீம் ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹா இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். பொருள்: உங்களிலிருந்து நிச்சயமாக ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். நீங்கள் கஷ்டத்திற்குள்ளாகி விட்டால் அவருக்கு மிக வருத்தமாகவே இருக்கும். அன்றி உங்களை பெரிதும் விரும்புகின்றவராகவும் இருக்கிறார். நபியே, இதற்கு பின்னரும் அவர்கள் உம்மை பின்பற்றாது விலகி கொண்டால் அவர்களை நோக்கி நீர் கூறும்: அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வேறு நாயன் இல்லை. என் காரியங்கள் யாவிலும் அவன் மீது பூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவன்தான் மகத்தான அர்ஷின் அதிபதி. அத்தியாயம் 10 வசனம் 128 மற்றும் 129. இந்த குர்ஆன் வசனத்தோட பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆயத்தோட பலன்கள் என்னென்னா, இந்த வசனங்களை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதி வந்தால் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத் பரிந்துரை இறுதி நாளில் கிடைக்கும். எத்தகைய ஆபத்துகள் நேர்ந்தாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் நாடினால் நீங்கிவிடும். பொருட்கள் மீதும் நகைகள் மீதும் வீடு கடை மீதும் இந்த வசனத்தை ஊதிவிட்டால் அல்லாஹ் நாடினால் எல்லாவிதமான ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்துஹு.